உன் கை கை என்ன செய்யக்கூடாதுன்னா நீளக்கூடாது. உன் கை எதற்காக நீட்டப்பட வேண்டும் என்று சொன்னால் தேவனை துதிப்பதற்கும் ஆராதிப்பதற்கு மட்டுமே. அல்லேலூயா. ஒருத்தர் ஒரு கன்னத்தில் அடிச்சா மறு கன்னத்தை நீ திரும்ப காட்டு அப்படின்னு சொன்னாரு. அந்த வார்த்தை நம்மிடத்தில் எங்கே போனது? அல்லேலூயா. தேவன் போதித்த அந்த போதனை எங்கே போனது? தேவனுக்குள்ளாய் வாழுகிறவர்கள் ஸ்தோத்திரம் நம்ம எப்படிப்பட்ட எல்லாவற்றிலும் பொறுமை உள்ளவர்களாய் நிதானம் உள்ளவர்களாய் ஸ்தோத்திரம் கையை நீ என்ன செய்யணும்? தேவனை ஆராதிப்பதற்காக மாத்திரமே. ஒருத்தர் ஸ்தோத்திரம் ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுத்த, ஐயா நான் ஞானஸ்தானம் எடுக்க போறேன், எனக்கு ஞானஸ்தானம் கொடுங்க. எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணினார். ஊழியக்காரர் உள்ள இறங்கினாரு. உள்ள வாப்பா அப்படின்னு சொன்னார். உள்ள வந்தான், எல்லாவற்றையும் கேட்டாரு, சொன்னான். ஸ்தோத்திரம் உனக்கு நான் என்ன செய்கிறேன்? ஞானஸ்தானம் கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவன் தலையில ஜெபம் பண்ணிட்டு உள்ள அமுக்கும் பொழுது கையை தூக்கிட்டான். அவருக்கு ஷாக் ஆயிடுச்சு. அவரும் கையை உள்ள பிடிச்சி உள்ள தள்ளுறாரு, உள்ள அமுக்க முடியல. ஏன்பா கையை மட்டும் தண்ணிக்குள்ள முக்கலை? இல்லைங்கய்யா, இன்னும் ஒருத்தனை அடிக்க வேண்டியிருக்கு. இன்னும் எனக்கு ஒரு பகையாளி இருக்கான், அவனை அடிக்காம இந்த கையை நான் என்ன செய்ய மாட்டேன், தண்ணியில முக்க மாட்டேன் அப்படி சொல்லி. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இது எப்படி தேவனுக்கு முழுமையாய் ஒப்பு கொடுத்திருப்பது? நீ தன்னை முழுமையாக ஆண்டவர் சமூகத்திலே நீ ஒப்பு கொடுத்தால் மட்டுமே உன் சரீரம் முழுவதுமாக, உன் அவயவங்கள் முழுவதுமாக கர்த்தருடைய கரத்திலே ஒப்பு கொடுத்தால் மாத்திரமே நீ கர்த்தருக்காக என்ன செய்ய முடியும்? ஜீவிக்க முடியும். கர்த்தர் உன்னை வழி நடத்த முடியும். அல்லேலூயா. உன் வாயை அடக்காதபடி சொன்னதை எதையாவது சொல்லிட்டு கெட்ட வார்த்தைகளை பேசி மற்றவர்கள் சபித்து சொல்லுகிற வார்த்தைகளை நீ வாட்டி பேசிக்கிட்டே இருக்கிற. இங்க வேதம் சொல்லுது, உன் வாயினாலே நீ ஆண்டவரை ஆராதிக்கிற, உன் வாயினாலே மற்றவர்களை நீ சபிக்கிற. ரெண்டு காரியத்தை இந்த வாய் செய்து. உன் கண்ணு சோதர ஆண்டவரை பார்க்கும் பொழுது நல்லா தான் பார்க்குது. இந்த உலகத்தில் இருக்கிற மனுஷனை பார்க்கும் பொழுது இச்சையாய் பார்க்கிறது. உன் கை சபைக்கு வந்தா கர்த்தரை ஆராதிக்கிறது, வெளியில போனா மற்றவனை பொளக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. உன்னை நீ அடக்கி ஆளுகை செய்ய முடியவில்லை என்று சொன்னால் கர்த்தர் எப்படி உன்னை வழி நடத்த முடியும்?